திறமையுள்ள மனிதர்களை இந்த பூமி தேடுகிறது. திறமையை சரியாக கையாளுகிற மனிதர்களிடத்திலே மனிதர்கள் ஒப்படைக்கப்படுகிறார்கள், அவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் மூலமாக லாபங்களை சம்பாதிக்கிற இந்த பூமியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பூமியில திறமை இல்லாத மனிதர்கள், ஒன்றுக்கும் உதவாத மனிதர்களுடைய நிலைமையை சற்று யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து. ஆம், யோபு 11:17 சொல்லுகிறது, இருள் அடைந்த உங்களுடைய வாழ்க்கையை விடியற்காலத்தை போல இயேசு மாற்ற விரும்புகிறார். ஆம், இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பாவத்தினால் இருளடைந்த வாழ்க்கை, இந்த கடினமான பூமியினால் இருளடைந்த வாழ்க்கை, தோற்றுப்போன வஞ்சகம் நிறைந்த இந்த பூமியினால் தோற்றுப்போன வாழ்க்கை, கவலை கொள்ளாதிருங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, சத்தத்தை கேட்டு சோர்ந்து போய் பூமியில் இனி வாழ்வது கடினம் என்ற எண்ணத்தில் இந்த சத்தத்தை ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர்தாமே நம்பிக்கையை, வெளிச்சத்தை கொடுத்து அவர்களை உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறார். உமக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.